Hi, hello, vanakkam. Welcome back to my channel, Jay's Wellness World. வெறும் 4 ingredients வச்சு கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 to 5 slice ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 to 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலரில் திக்காகும். சுகர் கேரமலைஸ் ஆயிடுச்சு. ஸோ உடனே நம்ம கேரமல் புட்டிங் எதில் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாத்திரத்தில் இந்த பேட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி விட்டு இந்த பேட்டரை 20 to 30 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் இதை 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அமேசிங்கான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.